உதகை அரசு ரோஜா பூங்காவில் நடைபெற்று வந்த ரோஜா கண்காட்சி மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய 19வது ரோஜா கண்காட்சி துவங்கி நடைபெற்று வந்தது. லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்களை கொண்டு சேவ் வைல்ட் லைஃப் என்ற வாசகத்தோடு குட்டியுடன் யானை, பிரம்மாண்ட புறா, கரடி, புலி, ஆந்தை, சிட்டுக்குருவி போன்ற உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இங்கே நிறைய ரோஸ்லேயே கிராஃப்ட்லாம் நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க. புறா, யானை அந்த மாதிரி நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க. ஃப்ளவர்ஸும் ஒன்று டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்குது. இவ்வளோ ஃப்ளவர்ஸை ஒரே டைம் ஒரே இடத்துல பார்க்குறத ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சென்னை டு ஊட்டி கம்பேர் பண்ணும்போது சென்னையில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஆனால் இங்கே கிளைமேட்டு ஓவரால் சம்மர் கூலிங், சம்மர் சில்னஸாக இருக்குது. இங்கே வந்து இந்த ரோஸ் கார்டெல்லாம் பார்க்கும்போது இந்த யானை, இந்த பறவை இதெல்லாம் வந்து நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குது. ரொம்ப அந்த வியூஸ் வந்து பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸாக இருக்குது. சென்னையிலேருந்து நாங்கள் அங்கேருந்து இங்கே வரும்போது எங்களுக்கு வந்து ஒரு புது விதமாக ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸாகவும் இருக்குது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை நேற்றுடன் நிறைவு பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் வரையன் பூங்காவில் 3ஆம் நாள் மலர் கண்காட்சியை காண 3800 சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாள் கண்காட்சியை காண ஏராளமானோர் வந்த நிலையில் நேற்று மட்டும் 2,61,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தோட்டக்கலைத்துறை அலுவலர் தெரிவித்தார். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மலர் கண்காட்சியை காண வருவோர் எண்ணிக்கை சற்று குறைந்ததாக சொல்லப்படுகிறது. ஏர்வாடி சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள தர்காவில் மத நல்லிணக்க விழாவாக ஆண்டுதோறும் சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்று வருகிறது. தற்போது 850ஆம் ஆண்டு சந்தனக்கூடு விழா தொடக்கத்தை ஒட்டி நேற்று மாலை ஒட்டகத்தின் மீது கொடி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலம் தர்காவை அடைந்த பின்னர் இரவு 7 மணி அளவில் கொடியேற்றப்பட்டது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். விழாவை ஒட்டி நடைபெற்ற குதிரை நடனம் பலரையும் கவர்ந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனம் பூசுதல் வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு இயக்கப்பட்ட தனியார் பேருந்து தரமற்ற நிலையில் இருந்ததால் ஓட்டுநரிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு வருவதற்காக பயணிகள் பலர் ஆன்லைன் வழியாக தனியார் சொகுசு பேருந்தில் முன்பதிவு செய்திருந்தனர். விடுமுறை நாள் என்பதால் வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகமாக 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை கட்டணமாக செலுத்தியிருந்தனர். இந்நிலையில் காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்த தனியார் பேருந்தை கண்டு அதில் பயணம் செய்ய இருந்த மக்கள் கலக்கமடைந்தனர். பயணிகள் புகார் தெரிவித்த நிலையில் பேருந்தில் பயணிக்க விருப்பம் இருந்தால் ஏறுங்கள், இல்லை என்றால் பணத்தை பெற்றுக்கொண்டு புறப்படுங்கள் என ஓட்டுநர் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. லாப நோக்கத்திற்காக போதிய பராமரிப்பின்றி இயக்கப்படும் இது போன்ற பேருந்துகளால் விபத்து ஏற்படும் ஆபத்து இருப்பதாக பயணிகள் வேதனையுடன் குறிப்பிட்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் பாப்பநத்தம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பாப்பநத்தம் கோயில் மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக பாப்பநத்தம் ஆற்றுப் பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள ஆற்றுப் பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
இந்நிலையில் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பிற்பகலில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. வேலாயுதபுரம் பகுதியில் சிறுவர்கள் கொட்டும் கனமழையில் குளித்து மகிழ்ந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே காட்டாற்று வெள்ளத்தை பொதுமக்கள் கயிறு கட்டி ஆபத்தான முறையில் கடந்து சென்று வருகின்றனர். சித்தேரி மலைப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் காட்டாற்று வெள்ளம் உருவெடுத்து மலைகளின் இடுக்கில் உள்ள ஆற்றில் வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது. இதனால் வாச்சாத்தி பகுதியின் அடிவாரத்திலிருந்து மலைப்பாதை வழியாக செல்லக்கூடிய அரசநத்தம், கலசப்பாடி, அக்கரைக்காடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கு ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் தவிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். ஒரு சிலர் ஆபத்தை உணராமல் கயிறு கட்டி ஆற்றை கடந்து வருகின்றனர். வார விடுமுறையை ஒட்டி ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 1000 கன அடி வீதம் தண்ணீர் வரத்து உள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவியில் மிதமான நீர்வரத்து உள்ளது. இந்நிலையில் வார விடுமுறையை ஒட்டி ஒகேனக்கல்லில் நேற்று சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அவர்கள் அருவிகளில் குளித்தும் பரிசல் பயணம் செய்தும் அருவியின் அழகை கண்டு ரசித்தனர். இதனால் மெயின் அருவி, பரிசல் துறை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. கோடை விடுமுறை காரணமாக வேளாங்கண்ணி மாதா கோயில் மற்றும் கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் நேற்று காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இந்தியா மட்டுமன்றி வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி தங்களது பிரார்த்தனையை நிறைவேற்றினர். தொடர்ந்து கடற்கரையில் உற்சாகமாக குளித்தும் செல்ஃபி எடுத்தும் பொழுதை கழித்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு காரணமாக கடற்கரை, கடைவீதி, பழைய மாதா கோயில், விண்மீன் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வடிந்தது. கொடைக்கானல் மாதிரி இங்கேயும் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. அந்த ஏசிக்கும் இதுக்கும் நல்லா இருந்துச்சு. பழைய கோயில் டு புது கோயில் எல்லாமே பார்த்துட்டோம். ஸ்டாச்சூஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி விட இப்போ ஷேடோவில் நிற்கிறதுக்கு நிறையா வச்சுருக்காங்க.